So, hello viewers. After ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அன்பாக்சிங் வீடியோ. ஸோ நான் வந்து ஃபோன் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். ரொம்ப நாளாகவே பிளானாக இருந்தேன். பட் இதுக்கு முன்னாடி வந்து OnePlus 6 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஃபோன் OnePlus 6. இது ரீசன் என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக நியூ இயர் 1ஆம் தேதி அன்றைக்கி கீழே போட்டு உடச்சிட்டேன். பேக் கிளாஸ் அப்படியே ஃபுல்லாக நொறுங்கிடுச்சு. ஸோ ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 64 GB. ஸோ எனக்கு வந்து ஸ்டோரேஜ் பத்தலை. சரி வேறு ஃபோன் மாற்றலான்ற ஒரு ஐடியான்றப்போ சரி போகிறது தான் போகிறோம், கொஞ்சம் பெஸ்ட்டாக ஃபோனாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு iPhone 13 வாங்கிட்டேன். ஸோ இட்ஸ் ப்ளூ கலர். இது வந்து ஆக்சுவலி நான் வாங்கி கரெக்டாக எக்ஸாக்டாக 1 month ஆகுது. நான் போடணும்னு நினச்சேன் அன்பாக்சிங் ரிவ்யூ, பட் போட டைம் இல்லை. ப்ளஸ் நானும் மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக 1 month கழிச்சு இது எப்படி, அந்த பேட்டரி லைஃப் எப்படி, பர்ஃபார்மன்ஸ் எப்படி, கேமரா எப்படிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ யூசர் ரிவ்யூவாக கொடுக்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இதை நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். பட் அந்த ரேப்பர்லாம் கிழிச்சாச்சு. பட் திருப்பி உங்களுக்காக வந்து நான் திறக்கிறேன். அதே மாதிரி ஃபோனை கஷ்டப்பட்டு தொடச்சி உள்ளே வச்சுருக்கேன் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறதுக்கு. ஸோ எடுத்தோன்னே இப்படி தான் இருந்தது. இது கையில் பின்னி தனியாக வந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் வாங்கியிருந்தேன். ஸோ நான் வாங்கினது பார்த்தா அந்த ப்ளூ கலர் தான் வாங்கியிருந்தேன். நான் ஆக்சுவலி ரெட்டு வாங்கணும்னு பிளான் போட்டிருந்தேன். பட் வந்து எனக்கு ரெட்டு சடனாக வந்து ப்ளூவை பார்த்தோன்னே எனக்கு ரெட்டு பிடிக்கல. ஸோ நம்ம வந்து ஃபோனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்ஸ் கெட்டிங் ஆன். ஐஃபோன் வந்து அப்படி இப்படி சுற்றி ஒரு வழியாக கடைசியாக பார்த்தோன்னா 13 மாடல் வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ 14 லான்ச் ஆக போகுது. இன்னும் ஒரு 1 to 2 months 14 லான்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து பட்ஜெட்டில் பார்த்தோன்னா 12 போயிருக்கலாம். சரி ஓகே, 12க்கும் 13க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 12 நான் போயிருக்கலாம். நான் ஏன் 13 போனேன்னா, ஓகே இந்த சினிமேட்டிக் மோடு இந்த கேமராவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம vlogging ஏதாவது போகிறோம், நான் கொஞ்சம் சினிமேட்டிக் மோடு எடுக்கும்போது இப்போ தான் கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த குட்டி குட்டி ஷாப்ஸ்க்கு போய் ரிவ்யூ பண்ண போகிறோன்னா ஸோ நமக்கு வந்து ஃபோன் இந்த மாதிரி ஒரு ஃபோன் நல்லா சினிமேட்டிக் மோடு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சினிமேட்டிக் மோடு வந்துங்க. சினிமேட்டிக் வீடியோஸ் பற்றி நான் கொஞ்சம் கிளிப்ஸ் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் வீடியோவில். கேமரா சேஞ்ச் பார்த்தோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அது கேமரா பற்றி நானே கலாய்க்க தேவையில்ல. நிறையா மீம்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க கலாய்க்கிறதுக்கு. இங்கேருந்த கேமரா தூக்கி பக்கத்தில் இங்கே வச்சுட்டானுங்க. பெருசாக வேறு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஐஃபோனை பேட்ரி பார்த்தோன்னா 11 வந்து 3200 mAh பேட்ரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 12 வந்து லான்ச் பண்ணும்போது திருப்பி வந்து ஃபோனை வந்து லைட் வெயிட் ஃபோனாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரியை குறைச்சி 12ஓட பேட்டரி லைஃப் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ திருப்பி நாங்கள் வந்து பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே 3200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு எடுக்கணும், எதுக்கு திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஐஃபோனோட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா கேமரா தான். எந்த ஐஃபோன் யூஸரை கேட்டாலும் ப்ரோ எங்கள் ஃபோன் கேமரா மாதிரி வருமா அப்படின்னாங்க. ரியலாகவே நானே ஒத்துக்கிறேன். நான் வரைக்கும் OnePlus யூஸ் பண்ணும்போது OnePlus கேம் தான் பெருசு நினச்சிருந்தேன். பட் நான் ஐஃபோனுக்குள்ள வந்தோடனே சீரியஸாக நான் சொல்கிறேன், ஐஃபோன் கேம் மாதிரி பெஸ்ட்டு கேம் மொபைல் ஃபோன்ஸில் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டில் அந்த 12 மெகாபிக்சல் கேமரா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வைட் ஆங்கிள் எடுக்கலாம், ப்ளஸ் நார்மலாக எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணுற பாருங்க, ஃப்ரண்ட் கேமுமே வந்து அதே 12 மெகாபிக்சல். ஃப்ரண்ட் கேம்லேயுமே நம்ம வந்து இப்போ 4K 60 FPS ஷூட் பண்ணுறோம். இஃப் இன்கேஸ் நம்ம ரோட்டில் பேசிகிட்டே vlog பண்ணிட்டே போகிற மாதிரி யூஸ் பர்சன் எல்லாம் ஃப்ரண்ட் கேமராலே வீடியோ எடுக்கிற ஆளுங்க. இப்போ இந்த டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுற ஆளுங்களுக்குலாம் அது வந்து 4K 60 FPன்றப்போ நல்லாவே இருக்கும். ஆனால் இன்டோர் லைட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லோ லைட்டில் பார்த்தோன்னா ஐஃபோன் வந்து சீரியஸ்லி நல்லா வர்த் இல்லை. லோ லைட்டில் கேமரா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கிரெயின்ஸ் நிறையா இருக்குது. ISO ஏற்றுற மாதிரி ரொம்ப கிரெயின்ஸாக இருக்குது. பட் அவுட்டோரில் சான்ஸே இல்லை. சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது அவுட்டோரில். இன்டோர் சத்தியமாக இல்லை, ரொம்ப மட்டும். பிகாஸ் நான் ஒரு லோ லைட்டில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கலாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு லோ லைட்டில் அவ்வளோ மோசமாக இருக்குது ஐஃபோன். இந்த 13 நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன். லோ லைட்டில் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கமிங் டு டிஸ்பிளே பற்றி பார்க்கணும் வந்து 6.1 inch டிஸ்பிளே. ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க ஐஃபோன்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து OLEDன்னு சொல்லுவோம், லைக் AMOLED சொல்லுவாங்க OnePlus யூஸ் பண்ணுறவங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ரெட்டினா டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா கிளாரிட்டின்னு சொல்லலாம். பிகாஸ் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஃபோன், நான் யூஸ் பண்ண ப்ரீவியஸ் ஃபோனுக்கு வந்து நான் சொல்கிறேன்னா வந்து ரொம்பவே நல்லா பிரைட்னஸாக இருக்குது. அந்த பிக்சர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுது. அதுக்கு வந்து பெருசாக சொல்ல முடியும். iPhone 13 வந்து ஒரு பெரிய அப்கிரேட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸாக ஐஃபோன் யூசர்ஸ் வந்து 11, 12 Pro Max வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா வந்து இஃப் இன்கேஸ் உங்களோட ஸ்பீக்கரு, பட்டனு, சைட் பட்டன், இந்த வால்யூம் பட்டன்ஸ் எதாவது போயிடுச்சுன்னா உங்களை வந்து மொத்த போர்டையுமே மாற்ற சொல்லுவாங்க. பிகாஸ் அதை மட்டும் சேஞ்ச் பண்ண முடியாது, மொத்த போர்டுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த 13 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த சிப்பு ப்ராப்ளமும் இப்போ இன்கேஸ் வந்து உங்கள் இயர்பீஸ் மட்டும் ப்ராப்ளம் அப்படின்னா இயர்பீஸ் மட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத செலவு மிச்சம். லைக் குட்டி ஹார்ட்வேர் அப்டேட் தான் பண்ணியிருக்காங்க ஐஃபோனில்.
என் சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேமிங் சேனலாக தான் வச்சுருந்தேன். நான் வந்து பப்ஜி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் OnePlus யூஸ் பண்ணேன். என்ன ப்ரோ இப்போ திருப்பி நீங்கள் பப்ஜி விளையாடுறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் விளையாடுறது இல்லை. அதுவும் இந்த ஃபோனில் சுத்தமாக ஒரு வாட்டி கூட இன்ஸ்டால் கூட நான் வாட்டி இந்த ஃபோனில் நான் பண்ணதில்லை. பட் நான் இது வரைக்கும் நான் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் என்னமே சொல்கிறாங்கன்னா வந்து 60 FPS ஃப்ரேம் அண்ட் 13ல் பார்த்தோன்னா 60 ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்துருக்கு ஸ்க்ரீனில். ப்ளஸ் நம்ம பப்ஜி விளாடும் போது ஃபுல் 60 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சார் நம்ம இப்போ கேம் விளாடும் போது நம்ம பப்ஜி விளாடும் போது ஃபுல் ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஒன்றும் விளையாடணும்னு தோணலை. பட் நல்லா தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் வந்து சும்மா ஃபுட்பால் கேம்ஸ் மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் விளாட்ருக்கேன். கேமிங் வைஸ் எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. கம்மிங் டு த ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தோன்னா கீழே வந்து 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதில் திருப்பி ஃபோக்கஸ் ஆகாது. ஓகே. ஸோ கம்மிங் டு ஸ்பீக்கர்ஸ். ஸ்பீக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆஸ் யூஷுவல் ஐஃபோனில் கொடுக்குற மாதிரி 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே இயர்பட்ஸ். இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதோ சாங்கோ ஏதோ வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் சைடில் வந்து ஆடியோ ப்ளே ஆன்றிருக்காக இந்த ஸ்பீக்கர் அட் டைமில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கருமே வந்து ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு வந்து ஆடியோவோட வந்து லைக் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட்டில் வச்சு பார்க்குற மாதிரியே ஒரு சவுண்ட் எஃபெக்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண பழைய ஃபோனில் இல்லை. ஸோ இந்த ஃபோனில் இருக்குது. 13ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமராவில் ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில பார்த்தா இன்ஷிஃப்டிங் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிம்பிள் எடுக்கிற ஒரு வீடியோ இப்போ கிம்பிளில் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா வந்து எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குமோ அதே வந்து iPhone 13 கேமராவில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒன்று கேமராவில் சென்சார் வந்து அதுவே கிம்பிள் மாதிரி ஆக்ஸ் ஆகி அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். ஸோ நம்ம வீடியோ வந்து நம்ம எவ்வளோ வாக் எடுத்தாலும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் இப்போ சினிமாட்டிக் கொடுத்தனால அது செம ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். லைக் வந்து போஸ்ட் எடிட் பண்ணும்போது இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க ஃபோக்கஸ் வைப்பீங்க, பேக்கில் இருக்கவங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆவாங்க ஆஃப்கார்ஸ் வந்து. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் பின்னாடி இருக்கவங்கள ஃபோக்கஸ் வைக்கணும்னா வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எந்த ஃபோன்லையும் பண்ண முடியாது. பட் ஐஃபோன் இந்த 13ல் வந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் எடிட்டிங் பண்ணும்போது யார் மேலே ஃபோக்கஸ் வைக்கணும்னு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 13 சினிமாட்டிக் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஃபோன்ஸும் இந்த மாதிரி வந்ததில்லை. ப்ராசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் A14 லான்ச் பண்ணாங்க iPhone 12க்கு. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா A15 லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வரப்போகிற 14 மாடலுக்கு A16 லான்ச் பண்ணுவாங்க. அது எந்த சேஞ்சுமே கிடையாது. ஆனால் எவ்வளோ தான் மற்ற கம்பெனிஸ் வந்து ப்ராசஸர் லான்ச் பண்ணி சொன்னாலும் நாங்கள் தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ராசஸர் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ப்ளஸ் iPhone 12க்கும் 13க்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. iPhone 12 நீங்கள் பக்கத்தில் வச்சு 13 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே சேமாக தான் இருக்கும். எந்த டிஃப்ரென்ஸுமே சேஞ்சஸ் இல்லை. ப்ளஸ் அவங்க இந்த லான்ச் ஈவெண்ட்டில் சொன்ன மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த சேஞ்சுமே நான் யூஸ் பண்ண iPhone 12 என் ஃப்ரெண்டோட 12க்கும் 13க்கும் யூஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியல ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். எல்லோரும் என்ன ப்ரோ ஐஃபோன்லாம் வாங்கிட்டீங்க, யூடியூப்பில் நிறைய இன்கமான்னு சொல்லிட்டு சத்தியமாக அப்படியே கிடையாது. இது வரைக்கும் யூடியூப் ஆரம்பிச்சு நான் ஒரு பேமெண்ட் கூட நான் யூடியூப்பில் வாங்கினதில்லை. நான் EMI போட்டு தான் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் காஸ்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம், தேவைப்படுற விஷயம். ஐஃபோன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குன்னு எஸ் லான்ச் பண்ணும்போது 90,000 லான்ச் பண்ணாங்க. நான் பார்க்கும்போது 85 ஆச்சு, 75 ஆச்சு. நான் கடைசியாக வாங்கும்போது 70க்கு நான் வாங்கினேன். கேஷ்பேக்லாம் போக எனக்கு 65 வந்துச்சு. ஸோ யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு வாங்க. கரெக்டாக 14 வரும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா இது ஒரு 60,000 இல்லை 65,000 கிடைக்க 60,000 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஃபோன் எடுத்த சாம்பிள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து வீடியோ கடைசியில் போடுறேன். இதை பற்றி ஒரு ரிவ்யூலாம் இல்லை. இதை பற்றி ரிவ்யூலாம் இல்லை. சும்மா நான் இந்த ஒரு மாதம் யூஸ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடணுன்னு தான் நான் போடுறேன். பிகாஸ் தெரியப்படுத்தணும், நம்ம வாங்கியிருக்கோம், ஏதாவது வீடியோ போடணும். ஏதாவது வீடியோ இல்லை பட் தெரியப்படுத்தணும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. என் கசின்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, வாங்கிட்டு ஒரு வீடியோ கூட போடலடா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி எல்லா செட்டப்பையும் பண்ணேன். ஓகே பண்ணி எடுத்துட்டேன் கடைசி அட்லாஸ் வீடியோ. ஸோ இதில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் கடைசி லாஸ்ட் ஆஃப் த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இனிமேல் ஐஃபோன் வாங்குறதா இருந்தால் எப்பவுமே பட்ஜெட் இன்னும் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், இவங்க வந்து அடாப்டர் தர்றது கிடையாது. வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். கேபிள் இருக்கும், ஃபோன் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நம்ம தான் அடாப்டர் 2000 ரூபாய் கொடுத்து கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதனால் யார் இப்போ ஃபோன் வாங்க போனாலும் நம்ம ஃபோன் 65,000 கிடையாது, 70,000 கிடையாது, எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டுக்கோங்க. ஸோ எப்படி தான் நம்ம வந்து அடாப்டர் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் ப்ரீவியஸ் ஐஃபோன் யூஸ் பண்ண ஆளுக்கெலாம் இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ புதுசாக இந்த மாதிரி ஆளாதீங்கன்னா கண்டிப்பாக 2000 ரூபாய் மொய் வச்சு தான் ஆகணும். ஸோ நானும் வச்சேன் மொய். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. 12க்கும் 13க்கும் வந்து ஒரு நாட்ச் இல்லாத டிஸ்பிளே வரப்போகுது, ஒரு இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வரப்போகுது, அப்படி இப்படி வரப்போகுதுன்னு 13 லான்ச் ஆகும்போது சொன்னானுங்க. கடைசியில் ஒன்றும் பண்ணல, இது தூக்கி இங்கே வச்சிட்டானுங்க. வேறு எதுவும் பெருசு சேஞ்ச் இல்லை. இது வந்து ஆஸ் யூஷுவல் நான் பல பேர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து இதை 13 லான்ச் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு 12S லான்ச் பண்ணியிருக்கலாம்,
அந்த மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இது வந்து ஒத்துக்கலாம். பிகாஸ் இந்த சின்ன சின்ன ஹார்ட்வேர் அப்டேட், சின்ன சின்ன சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு வந்து இந்த விவோ, ஓப்போ, மட்டமாக சொல்ல போனால் சாம்சங்கு இவங்க மாதிரி ஆள்கள் பண்ணுற சின்ன சின்ன அப்டேட் பண்ணுற மாதிரி ஐஃபோன் ஏன் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரில. ஐஃபோனு கையில் எடுத்தாலே அந்த ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் தரும். ப்ளஸ் அந்த ஃபினிஷு, அந்த ஸ்டைலு, அந்த லுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஃபோன் மாதிரி தான். பட் வந்து அது ஒரு தனி ஃபீல். பிகாஸ் அதை பற்றி பெருமைப்பட்டி விட்டாங்க, ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஃபீல் நமக்கு வந்து உண்மையிலே அந்த ஃபீல் அப்படி தான் ஒரு ப்ரீமியமாக இருக்குதா, இல்லை நமக்கு தான் வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு எனக்கு தெரியல. பட் வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாக இதுக்கப்புறம் நான் திருப்பி ஆண்ட்ராய்ட் சத்தியமாக போக மாட்டேன். ஐம் கோனா கோ வித் ஐஃபோன்ஸ். அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்டில் ஒரிஜினல் ப்ராடக்ட்னா இது தான். இதுக்கு முன்னாடி நான் போட்டது எல்லாமே ஃபஸ்ட் காப்பி ப்ராடக்ட்ஸு, வாட்சஸ், ஏர்பாட்ஸ் ப்ரோ எல்லாமே ஃபஸ்ட் காப்பி தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரிஜினல் ப்ராடக்ட் ஐஃபோன். தயவு செஞ்சு இப்போ இதுவும் டூப்ளிகேட்டானு யாரும் கேட்காதீங்க கமெண்ட்டில் வந்துட்டு. இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது, ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் வேலை. நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸரா ஐஃபோன் யூஸரான்னு மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஐஃபோன் யூஸராக இருந்தால் எந்த மாடல் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லுங்கள். இதுவே நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தால் எவ்வளோ நாளாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு ஜஸ்ட் டு நோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மோஸ்ட்டாக யார் என்னென்ன ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கறதுக்காக. ஸோ மற்ற யூடியூபர்ஸ் சொல்கிற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ கூடிய சீக்கிரத்தில் வரும்னு நம்புங்க. கொஞ்சம் ஆதரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் போடுவேன். மெயின் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபோன் நான் என் சொந்த காசு தான் வாங்கினேன், யூடியூப் காசில் வாங்கலை. யாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்லேயோ என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை கேட்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே டியூன்ட் வித் தி கிங்ஸ் vlog. Bye.